இங்க பார் பாபுஜி, சொல்லுங்கம்மா. இவங்களை அவுட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போ. என்னெல்லாம் வசதி வேணுமோ அதை பண்ணி கொடு. அப்பா அம்மா சேகர் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. அவங்கள காப்பாத்துப்பா. சுமித்ரா, தீபு, இப்ப இவ என் சுமித்ரா இல்ல, தனாவோட மனைவி. இனி இவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. இந்த அவுட் ஹவுஸ் என்னோடது தான். இங்கதான் நான், எங்க அப்பா அம்மா சேகர் எல்லாரும் இருந்தோம். ஆர்த்தி எடுத்துக்கலையா? வா, நீயும் அந்த ஆர்த்தி காட்டு. இந்த மாதிரி பூஜை பண்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி சொல்லக்கூடாது. மேல பிள்ளையரப்பா இருக்கார்ல, அவர் என்னோட ஃப்ரெண்டு. அவருக்கு கோவம் வந்துடும். ஆர்த்தி எடுத்துக்கலன்னா உன் கடவுளுக்கு கோவம் வரும்ல. எனக்கு தெரியும், நீ உனக்காக எதுவும் வேண்டிக்க மாட்ட. இன்னைக்கு நான் உன்னை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக மனசார வேண்டிக்க. என்னோட புது வாழ்க்கையோட இந்த பயணம் நல்லபடியா முடியணும். நான் எப்பவும் உனக்காகவும் உன் சந்தோஷத்துக்காகவும் தான் வேண்டிக்குவேன். உனக்கு தெரியுமா தீபு, சார் எங்களை முதல்ல கூட்டிட்டு வந்தப்போ இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு என் குடும்பம் எனக்கு ரொம்பவே ஞாபகத்துக்கு வருது. எங்க அம்மா சாட்சாத் இந்த பார்வதி தான். ஒரு தடவை ஒரு போலீஸ்காரன் என் மேல கை வச்சான்னு எங்க அம்மா பயங்கரமா போட்டு அவனை அடிச்சிட்டாங்க. எங்க அப்பா ரொம்பவே குடிப்பாரு. அதே சமயத்துல நானா அவருக்கு ரொம்ப அன்பு. என் தம்பி சேகர் இந்த வீட்லயே சுஜின்னு என் பின்னாடி சுத்திக்கிட்டே தெரியவான். அம்மா என்னை விட்டுட்டு போறப்போ எனக்கு பிள்ளையரப்பாவை கொடுத்துட்டு போனாங்க. உன்னை இவரு காப்பாத்துவாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் உனக்கு இந்த பிள்ளையரப்பாவை கொடுக்குறேன். அவள் ஒரு